எங்கள் அன்பின் பிதாவே நன்றி துதிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தங்கள் ஆண்டவரே உமக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பாதத்துக்கு வர அவர்களுக்கு கிருபை கொடுத்துக்கிறீர். ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளாலும் குடும்பத்தை நிரப்பும். எல்லா ஆசீர்வாதங்களை தாரும். அவள் ஜெபத்தில என்னென்ன காரியங்களை விரும்பி கேட்கிறார்களோ தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், நன்றியோடு போற்றுகிறோம், நன்றியோடு போற்றுகிறோம் கர்த்தா. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லா சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் தேவ கிருபையினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக. உண்மையாவே எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த வியாழக்கிழமை பிரசங்கம் பண்றதுல. ஏன்னா எந்த ஒரு கம்பல்சனும் கிடையாது, யாரும் கட்டாயப்படுத்தி வாங்கன்னு இழுத்துட்டு வர்றது கிடையாது. ஆனாலும் நீங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரம்பி இருப்பீர்களாக. நல்லா ஒர்ஷிப் எல்லாமே ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடத்துறீங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். சில நேரம் உங்கள்ட்ட நெட்டு ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் கிளியர் இல்லாமலாம் இருக்குது. அதுக்காலம் ஜெபம் பண்ணுவோம். சரியான நேரத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். பலர் கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜூலை மாசத்துல செல்வி குடும்பம் அங்க வரும்போது நாங்க நம்ம கோயம்புத்தூர் வருவோம். வந்தால் முடிந்தால் உங்களை சந்திக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனா கர்த்தருடைய சித்தம், மனிதனுடைய நினைவுகள் நினைவுகள் அல்ல. தேவன் என்ன வாய்க்க செய்கிறாரோ அது மட்டுமே நம்ம செய்ய முடியும். ஆனாலும் கர்த்தர் சித்தமானால் நாம் ஒருத்தரை சந்திப்போம். இன்னைக்கு தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம்னா ரோமாபுரி சபைக்கு எழுதின நிருபம், கலாத்தியர் அப்படின்னா கலாத்திய சபைக்கு எழுதின நிருபம். அப்படி இது தெசலோனிக்கே பட்டணத்துல உள்ள ஒரு சபைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து மூலம் எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்டது. முதல் வசனம் வாசிங்க. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் தேவனுக்குள்ளும் இருக்கிற சபை என்று எழுதப்பட்டிருக்கு. இது நம்ம எப்பவுமே நிறைய பேர் இப்போ வர எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே தனித்தனியாக தான் காட்டப்படுது. அடுத்து தொடர்ந்து நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக தான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால அதை பிரிக்க முடியாது. அவங்க டிஸ்டிங் பேர்சன்ஸா தான் செயல்படுறாங்க. இயேசு கிறிஸ்து ஸ்தேவான் காட்சி கொடுக்கும்போது கூட பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். பிதாவுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்து அவருடைய அருகையில நின்று கொண்டிருப்பதையும் பார்க்குறாருன்னு பார்க்குறோம். அப்படி எத்தனையோ இடத்துல இருக்குது. அதனால இந்த சத்தியத்துல நம்ம ஒரு நாளும் ஏமாந்து போய்விடக்கூடாது. அதனால பார்த்துங்க. 2வது வசனம் வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இந்த 3 தான் முக்கியமானது. இந்த தெசலோனிக்கே நிருபத்துல அடிப்படை வசனங்கள் அல்லது மைய கருத்து வசனங்கள், கீவேர்டு என்று சொல்வார்கள், திறவுகோல் வசனம் சொல்லி. விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், அடுத்தது இயேசு கிறிஸ்து மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3 தான் இந்த தெசலோனிக்கே நிருபத்துல முழுதுமா அதுல வச்சுதான் வசனங்கள் எல்லாம் அடிப்படையாக எழுதப்பட்டிருக்கும். வேதம்ங்கிறது ரொம்ப சாதாரணமான காரியம் கிடையாது. மிக ஆழமாக, மிக ஒரு அடிப்படையை வைத்து ஒவ்வொரு நிருபமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடும் அப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரு கருத்து உண்டு, ஒரு மைய கருத்து உண்டு. அதை வச்சுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம்னா அவர் ஸ்திரீயின் வித்தானவர் என்று சொல்லி அந்த தலைப்புல, யாத்ராகமம்னா அவர் லேவி ராகமம்னா இயேசு கிறிஸ்து பலி. அப்படியே ஒவ்வொன்றும் ஒரு ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும்
எல்லாமே இயேசு கிறிஸ்துவ மையமா வச்சுதான் எழுதப்பட்டது. அதான் ஆண்டவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி இருப்பவர்கள் அவைகளே அப்படின்னு சொல்லுவார். அதனால அப்படி அழகாக நீட்டா, ரொம்ப நீட்டாக எல்லாமே ஒவ்வொரு இதுவும் ஆவியானவரால் வழங்கப்பட்டிருக்கிற வேற எந்த வேதமும் இதுக்கு இணையானது கிடையாது. அதனால அந்த அந்த குரானும் இதுல நல்லா இருக்கு, அதெல்லாம் இந்து வேதத்தெல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பைபிள்ல சொன்ன மாதிரிலாம் அதெல்லாம் காப்பி பண்ணதுதான், சாத்தானுடைய வஞ்சகம் தான். அதனால இந்த வசனத்துல நம்ம ரொம்ப ஆழமா நம்ம கற்றுக்கொண்டோம்னா நிச்சயமா நான் நம்புறேன், நீங்க அநேகர் நீங்க நல்ல ஒரு தரமான ஒரு டீச்சரா, பைபிள் டீச்சரா வருவீங்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதுல விசுவாசத்தின் கிரியை அப்படின்னு சொன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14-17 வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14-17. என் சகோதரர், சகோதரரே வாசி சொல்லு. ஒருவன் தனக்கு விசனம் உண்டு என்று சொல்லியும் விசுவாசம் விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரிதத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாது இருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கஷ்டப்படுறீங்களா, ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறா, அது பெரிய ஆசீர்வாதமா இருக்காது. நல்ல சமாதானம் வாழ்த்து சொல்லி கடவுள் எல்லாம் பார்த்துக்குவார், தைரியமா இருக்குங்க அப்படின்னு சொல்லாம நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவியை நம்ம கட்டாயம் என்ன செய்யணும். அதுதான் கிரியை. விசுவாசத்தின் கிரியையில அது வெளிப்படணும். வெறும் விசுவாசம் இருக்குன்னு சொன்னா அது தகுதியாக இருக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அந்த வசனங்கள் எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அதிகாரத்துல 21, 22 வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்தது, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்பது காண்கிறாயே. அதே மாதிரி ஆபிரகாம் என்ன செய்தான்? தைரியமா தன்னுடைய மகனை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தான் இத்தனை வருஷத்துக்கு பிறகு குழந்தை கிடந்துச்சு, அதையும் நீங்க கேட்குறீங்களே அப்படிலாம் அவர் சொல்லல. தைரியமா விசுவாசத்தோடு கூட என்ன செய்தார்? தன்னுடைய மகனை பலிபீடத்தின் மேல, கட்டைகளின் மேல அடுக்கி மேல வைத்தார் என்று சொல்லி பலிபீடத்தில் செலுத்தினார் சொல்லி பார்ப்போம். அதுதான் அவனுடைய விசுவாசம். அதே மாதிரி ராகாப சொல்லப்பட்டிருக்கு. ராகாப்புக்கு தெரியாது, ஆனா நடந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்த, யோர்தான் எல்லாம் பெரியதெல்லாம் பார்த்த உடனே இவங்கதான் உண்மையான தேவன் அப்படி தெரிந்து கொண்ட உடனே அவர் மேல விசுவாசம் வைத்தார். இவர்தான் உண்மையானவங்க, இயேசு தேவாதி தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி, இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையானவர் கண்டுபிடிச்சு அவர் ஏற்றுக்கொண்டு அந்த இந்த உளவாளிகள் அல்லது 2 பேர் வந்த போது அந்த தூதர்கள் என்ன செய்த? பத்திரமா இஸ்ரேல் தூதர்களை, உளவாளிகளை ஒற்றர்களை அனுப்பி வைத்தார். அதனால கிரியையினால்தான் அவருடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்டது. அது மாதிரி எல்லாத்திலையும் கிரியைகள் அவசியம். இது எங்க இருந்துச்சுன்னா தெசலோனிக்க சபையில. நீங்க எபேசு சபையில எழுதும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும், பிரயாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய், உன்னுடைய கிரியையில அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன் எல்லாம் எழுதியிருப்பார். ஆனா ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு இல்லாம செய்யற காரியங்கள், வேற வழி இல்லையே, ஏதாவது கொடுத்தாகணுமே அப்படி கொடுக்கறது, இதை செய்தாகணுமே அப்படி செய்யறது, அதெல்லாம் வேஸ்ட். அன்புனால இல்லாத ஒரு கிரியைகளும் எல்லாமே வேஸ்ட் தான். அதனாலதான் அடுத்தது சொல்லியிருக்குது, அன்பின் பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது அன்பின் பிரயாசம். அன்பில்லாமல் நம்ம ஒரு பிரயாசம் எந்த செயல்படுறதும் அது வேஸ்டா தான் இருக்கும். கடவுளுக்காக ஏதாவது செய்தாகணுமேங்கிறதுக்காக செய்யறாம அது அன்பினால் ஏவப்படுற அந்த ஒரு பிரயாசமாக இருக்க வேண்டும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 16:6. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். மிகவும் பிரயாசப்பட்டாள் மரியாள். யாருக்காக?
பவுலும் அவரோட சேர்ந்த ஊழியக்காரர்களுக்காக உடன் ஊழியக்காரங்க மிகவும் பிரயாசப்பட்டாள் என்று சொல்லப்பட்டது. அதே இதுல 12ஆம் வசனம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபினாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெயர்ஷியாலையும் வாழ்த்துங்கள். இன்னும் நிறைய பெண்கள் எப்படிலாம் ஊழியத்துல உதவி செய்தாங்க, நிறைய பேர் இருக்கு. இப்போ எல்லாம் ஏதோ ஒரு வழியில ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க, பிரயாசப்பட்டிருக்காங்க. அதுலயும் மிகவும் பிரயாசப்பட்டாங்கிறதையும் அவன் எழுதுறாரு. பிரயாசப்பட்டதுன்னு எழுதுறாரு, மிகவும் பிரயாசப்பட்டதையும் ஒருத்தரை குறிப்பிட்டதை பார்க்கும். நெகேமியார் அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த வாசலை கட்டினாங்க, இவங்க அந்த வாசலை கட்டினாங்க, அந்த வாசலை கட்டினாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனா சிறப்பா ஒருத்தரை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அவர் என்ன மிக அழகாக என்ன செய்தாத கட்டினான், பழுது பார்த்து கட்டினான் அப்படின்ட்டு இருக்கும். வெகு ஒழுங்காக அல்லது ஒரு வேடு அப்படி சொல்லி, இப்போ ஆண்டவர் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எவ்வளவு சிறப்பாக தேவனுக்காக செயல்படுகிறோம் என்பதை அவர் பார்க்கிறார் இல்லையா. நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம சாப்பாடு கொடுக்கறதோ அல்லது கணவருக்கு சாப்பாடு கொடுக்கறதோ மற்ற உபசரிக்கிறதோ மற்ற ஹெல்ப் பண்றதோ எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி அன்போடு கூட அதை செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரு நாள் சொல்லி காட்டுவோம், நான் உங்களுக்கு தான் இந்த இப்படி இப்போ ஆக்கி போடுறேன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணி போடுறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்படிலாம் சொல்லாம எந்த ஒரு பிரயாசம் நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய கணவனுக்காகவோ பிள்ளைகளுக்காக செய்யறது கூட அதுல அன்பு வெளிப்படும். அன்பில்லாமல் படுகிற ஒரு பிரயாசம் அதை கடவுள் என்ன செய்யறது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. அதனாலதான் எபேசு சபையில ஒரு குறைபாடாக நம்ம சொல்வதை பார்க்கிறோம். 3வது பாத்தீங்கன்னா நம்பிக்கையின் பொறுமை அப்படின்னு சொல்லப்படும். நம்பிக்கை என்பது நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கைன்னா ஆண்டோட வருகை தான், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை தான். ஏன்னா நமக்கும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நிச்சயம் ஆயிடுச்சு. ஓசியாவினை படிக்கும்போது வசனம் இருக்கு, நித்திய விவாகத்தென்று உன்னை நியமித்துக் கொண்டேன் அப்படின்றார். மற்ற கல்யாணம்லாம் டெம்பரரி தான். நம்ம இறந்த உடனே யாராவது ஒருத்தர் இறந்துட்டா அந்த விவாகம் அதுக்கப்புறம் அதோட போயிடுது. ஆனா நித்திய விவாகத்துக்கு என்று ஒரு நிச்சயம் பண்ணியிருக்காரு. அது எதுக்கு? நித்திய விவாகம் என்பது எங்க நடக்க போகுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போதுதான். அதனால அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்துல எத்தனையோ நம்பிக்கையான காரியங்கள் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். திருமணமாகும்னு நினைப்போம், வேலை கிடைக்கும்னு நினைப்போம், குழந்தை கிடைக்கும்னு நினைப்போம், அந்த குழந்தை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்போம். அப்படி நிறைய இடத்துல நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். வீடு கட்டணும்னு நினைப்போம், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லா நம்பிக்கையெல்லாம் கிடைக்கலாம். அது எல்லாமே டெம்பரரி தான். ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கைங்கிறது என்னதான், அவருடைய வருகை தான். அதனால இதை நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நம்ம கடைபிடிக்கணும். இந்த கை கூப்பி ஜெபம் பண்றதை பற்றி சொல்லுவாங்க. கைகூப்பி ஜெபம் பண்ணுறது நம்முடைய கட்டை விரல்கள் தான் முதலாவது நம்ம இதயத்துக்கு பக்கத்துல இருக்கும். அதனால முதல்ல நம்ம நெருங்கி இருக்கிற நம்முடைய குடும்பத்துக்காக, அடுத்த விரல் நம்முடைய உறவினர்களுக்காக, அடுத்தது உயர்ந்து நிற்கிற அது உயர்ந்த அதிகாரிகள் அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்றது. அடுத்த விரல் ஏன்னா ஊழியர்களுக்காக, இன்னும் மற்ற சின்ன விரல் அது நம்ம கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மற்ற ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காரியங்களுக்கெல்லாம் எப்போதும் என்ன செய்யணும், நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய சபை பாஸ்டர்ஸ், இன்னும் நம்ம அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்காக, இவர்களுக்காகலாம் எப்போன்னு நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5வது வசனத்தை வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போ நம்முடைய நம்ம பிரசங்கமா இருக்கலாம், நம்ம மற்றவங்களோட சொல்ற சுவிசேஷமா இருக்கலாம், அது எப்படி இருக்கணுமா, பரிசுத்த ஆவி வசனத்தோடு மாத்திரமல்ல, வசனங்களை பயன்படுத்துறோம். ஆனா அந்த வசனம் எப்படி இருக்கணுமா, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும். நமக்கே சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம சொல்ற வசனம் உண்மைதானா இல்லையா,
தேவன் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் தருவார். அது நம்முடைய உள்ளத்துல உறுதியா இருக்கணும். சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதே சிலரம் பார்த்து நமக்கு ஏன் பதில் கிடைக்காதனால சில நேரம் நமக்கு சோர்வு உண்டாயிடும். ஆண்டவர்லாம் எல்லா ஜெபத்துக்கும் பதில் சொல்வாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. நேற்று இப்போ இன்றைக்கு காலையில என்னுடைய மகன் பேசிட்டு இருந்தான். அப்போ செல்வியுடைய மகள் நான் எனக்கு ரொம்ப இப்பவே எனக்கு பிரசங்கம் கூட அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். இப்போ நேற்று அப்போ எப்போ நீ பிரசங்கம் பண்ணி காட்டுங்கும் போது அப்படியே பிரசங்கம் பண்ணி காட்டினான். எப்படிலாம் ஜெபத்தை பற்றி 3-4 தலைப்புல பிடிச்சு அழகாக இப்போதான் 4வது தான் படிச்சுட்டு இருக்கான். அழகா பிரசங்கம் பண்ணியிருக்கா. அப்போ ஜெபத்தை பற்றி ஜெபம் நம்ம கேட்டா ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ முடிக்கும் போது என் மகன் கேட்டிருக்கிறான், எப்படி நீ சொல்ற அதை பற்றி விளக்கம் மற்றவங்ககிட்ட கேள்வி கேட்கிறா, நம்மளோட ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பாரான்னு அவன் கேட்டுட்டு அதை விட்டு பதில் சொல்லாம போயிட்டு போது அதை அழகாக பதில் சொல்லியிருக்கிறான். ஆனா அந்த ஜெபத்துக்கு அன்ற கடவுள் கட்டாயம் பதில் கொடுப்பார். சில நாள் பதில் கிடைக்கலாம்னாலும் நமக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் காத்திருக்க சொல்வார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அங்க ஆச்சரியமா இருக்கு. ஒரு 4வது படிக்கிற பொண்ணுக்கு இந்த இதெல்லாம் எவ்வளவு தெரிஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், கடவுள் மேல உறுதி இருந்தா அப்போ சொல்லும் போதுதான் அந்த பரிசுத்த ஆவியோடு வரணும், வல்லமையோட வரணும், ஒரு நிச்சயத்தோட நம்முடைய வார்த்தைகள் வர வேண்டும். போன வாரம் மதுரை பக்கத்துல ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ கடைசியில ஒரு பொண்ணு ஒரு எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி அவருடைய மகள் அங்கிள் எப்படி எங்க குடும்பத்துல உள்ளதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி சொன்னீங்க, எனக்கு புரியல, எப்படி சொல்லுச்சு, நேற்றுலாம் ஒரு எங்க அப்பா அப்படிலாம் சண்டை போட்டாரு, இப்படி பண்ணாரு, எப்படி தெரியும் உங்களுக்குன்னு திரும்பங்கள். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வல்லமையோடு நம்ம சொல்ற செய்திகள் நிச்சயமா அது ஏதோ ஆண்டவருக்கு நிச்சயமா ஒரு காரியத்தை அங்க நிச்சயமா செய்யும். அதனால அந்த நிச்சயம் நமக்கு என்ன செய்யணும், ரொம்ப அவசியமா இருக்கு. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தாலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதேனியாவிலும் ஆகாயமும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். அப்போ எப்படி மாதிரிகளானீர்கள்? மக்கதோனியால விசுவாசிகளுக்கு ஒரு மாடலா அவங்க இருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, மிகுந்த உபத்திரமும் ஆனாலும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட நீர்கள் என்ன செய்றீங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுள்ளானீர்கள் அப்படின்னு. உபத்திரம் வந்தோடனே ஆண்டவர்கிட்ட இப்ப ஓடி போறது இல்லை. அந்த உபத்திரவத்தையும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள், வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அந்த ஊழிய பவுலையும் பின்பற்றினாங்க, இயேசு கிறிஸ்துவையும் அவர் பின்பற்றுள்ளானார். இதுதான் அவருடைய மாதிரி. இன்னும் 8ஆம் வசனத்துல சொல்லப்படுறது, எப்பனெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இதுதான் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசம் எப்படி பிரசித்தமாயிட்டுனா, இவங்க எங்க என்ன பண்ணாங்க, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுவிசேஷ சொன்னாங்க. உத்தரத்தோடு ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. அதான் விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கு. 9-10 வாசிங்க. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினை அன்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இப்போ நாங்க உங்களிடத்துல பிரவேசம் அல்லது நாங்க உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தது என்ன பயன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக விக்கிரகங்களை விட்டு என்ன செய்வீங்க, மனம் திரும்பினீர்கள். இப்போ நான் வந்தது வீணால எப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, நீங்க கடவுளுக்காக ஊழியம், மெய்யான கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்காக நீ என்ன பண்ணிட்டீங்க, விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கீங்க. 10ஆவது வசனம் வாஸ்தமா அவர் மறுத்த அது இனி வரும் கோபாக்கு நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர்.
ஒரு பெரிய கோபாக்கணை வரப்போகுது, இந்த உலகத்துக்கு அழிவு வரப்போகிறது. அந்த ஆக்கணையிலிருந்தே நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்க போகிறவர், விடுவிக்க போகிறவர் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். இதான் நம்பிக்கையின் பொறுமை. நம்பிக்கையின் பொறுமை என்ன நம்பிக்கை? இந்த அழிவுல இருந்தெல்லாம் வரப்போகிற அழிவுகள்லாம் இருக்குது, இதுல இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்ற போறது இயேசு கிறிஸ்து நினைக்க போறாரு, வரப்போகிறார். இதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? பொறுமையா காத்திருக்க வேண்டிய, வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யறோம்? காணப்படுகிறோம். தான் நம்பிக்கையின் பொறுமை. இப்போதான் அந்த வசனங்கள் தொடர்ந்து அப்படியே வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பைபிள் அவ்வளவு நீட்டாக, மிக தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு போறோம். 1ஆவது வசனம், 2ஆவது வசனம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். இப்போ நாங்க பிரவேச வீணா போகல. எப்படின்னா, உங்களுக்கு தெரிந்தபடி பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். இப்போ உபத்திரவத்தோடு தான் சுவிசேஷம் சொல்லணும்னாலே, ஊழியம் செய்யினாலே என்ன இடத்துல நிறைய என்ன உண்டு? உபத்திரங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, நிறைய காரியங்களை. நான் மதுரைக்கு ஒரு இடத்துக்கு பக்கத்துல போனேன். எனக்கு ஒரு 4000 ரூபாய் செலவாக நான் போனேன். அங்க போயிட்டு சில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை, என்ன அனுப்புறது கூட ஒருத்தரும் இல்லை. நான் தான் அந்த இதில் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன், லைட் எல்லாத்தையும். எல்லாருக்கும் அவசரம். ஒரு வீட்டுக்கு போனா கூட அவங்க, நான் இப்போ எங்க வீட்டுக்குலாம் யாரும் வந்தாலே நான் கேட் வரைக்கும் போய் தான் அவங்கள அனுப்பி வைக்கிறேன். இங்க இருந்து இவ்வளவு செலவழிச்சு போயிருக்கிறோம். அதெல்லாம் நிறைய அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள்லாம் வரதான்ச்சு. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இல்லாத சூழ்நிலைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாத போது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு உண்மையான நபர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை தான். ஆனாலும் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் அவர் என்ன செய்தாங்களாம்? வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொடுத்துருக்கோம். அதான் முக்கியம், தேவனுக்குள் தைரியம். அவர் நம்மோடு இருக்கிறார். யார் இருந்தான்னா இல்லாட்ட என்ன, யார் உதவி செய்தால்னா செய்யாவிட்டால் என்ன, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவனுக்குள் நமக்கு என்னக்கணும்? ஒரு தைரியம். பாட்டெல்லாம் பாடுவோம், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுன்னு ஒரு பாட்டு உண்டு. அதனால எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, எல்லாரும் மறந்து போயிடுவாங்க, இத நன்மைகள்லாம் மறந்துடுவாங்க. ஆனாலும் நமக்கோட ஒருத்தர் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு ஒரு கடுகு எடுத்து ஒருத்தர் கொடுத்ததை கூட ஆண்டவர் மறக்க மாட்டார். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு திடீர்னு கடுகே இல்லைன்னு வந்து கேட்டா, அவசரமா நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருந்திருக்கும், அல்லது அதான் கடைசியா இருந்திருக்கும், அதை கொடுத்துருப்போம். ஆண்டவருக்கு ஞாபகம் இருக்கும். நன்மைகளை சொல்றேன், சின்ன சின்ன நன்மைகள் நம்ம செய்ததையும் ஆண்டவர் என்ன செய்தா ஒருபோதும் மறந்து விட மாட்டார். அதனால அதுக்குள்ள ஒரு தைரியம் நமக்கு, அதை தான் ஆண்டவர் விரும்புறார். ஏன்னா ஒரு காங்கிரீட் கட்டணம் முதல்ல காங்கிரீட் மேலே போடும்போது நிறைய கட்டைகள் கொடுத்துருப்பாங்க, நிறைய கட்டைகள்லாம் கொடுத்து, தாங்கல் கட்டெல்லாம் கொடுத்து கட்டியிருப்பாங்க. ஆனா அப்படியே இருந்தால் அது நல்லா இருக்காது. ஒரு நாள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, இந்த கட்டையெல்லாம் எடுத்துருவாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துருவாங்க. ஒரு தனியா அது நிற்கும், அந்த தூண்ல நிற்கும். எல்லாம் கட்டைகள் அகற்றப்பட்டால் அதே மாதிரி நம்முடைய உறவுகள் எல்லாமே எல்லாமே ஒரு நாள் தேவன் அகற்றி விடுவார். ஆனா நம்ம ஆண்டவருக்குள் தைரியமாக அந்த பில்லர்ல நம்ம என்ன செய்வோம்? துணிந்து தைரியமா நம்ம நின்றுட்டு இருப்போம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் ஒரு போதும் கவலைப்படுறதில்லை, விட்டதில்லை, ஒரு போதும் கைவிட போறதில்லை. இந்த பாடல் பாடுகிற ஜான் ஜோபராஜ் ஒரு பாட்டல் எழுதியிருப்பார். அதாவது மற்றவங்களுக்கு யாரு அதிகமான ஆட்கள் கூட இருக்கிறது தான் அவங்க தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தனி ஆளா இருந்தாலும் நீர் என்னோட கூட இருக்கிறது, நான் தான் பெரும்பான்மையான மெஜாரிட்டி ஆனவன் என்று சொல்லி, அது ரொம்ப அழகான வார்த்தை. ஆனா எல்லாரும் இல்லைனாலும் அவர் இருக்காரு நம்மகிட்ட.
கீழே நம்மளை தள்ளி குடியில தூக்கி யோசேப்பு போட்டாலும் அவர் கைவிடல, சிறைக்கு அனுப்பினாலும் அங்கேயும் அவர் கைவிடல. அப்ப அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் போயிருவாங்க. ரொம்ப நண்பர் இவர் கடைசி வரைக்கும் இருப்பான்னு சொல்லுவாங்களாம். என்னோட டிரைவர் ஒருத்தர் வந்துட்டு இருப்பார், கிறிஸ்டியன் டிரைவர். அவர் சொல்லுவார், நான் எல்லாத்தையுமே ஓப்பனா உள்ளத்துல உள்ளதெல்லாம் நான் சொல்லிடுவேன், இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு. நான் அங்கிள் யார் போனாலும் நான் போக மாட்டேன், கடைசி வரை நான் உங்களுக்கு துணை நிற்பேன். அதற்கு சரியாவே காதல வாங்கிக்கல. அதே நேரத்துல ஃபாரின்ல இருந்து வந்துட்டு ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நாள் கூப்பிடும்போது வரல. அதுக்கு பல காரணங்கள் எழுதியிருந்தார். எல்லாம் 8 இடத்துல போட்டு டெலீட் பண்ணிருந்துச்சு. எல்லாரும் எவ்வளவு உதவி செய்யிருப்போம் எல்லாருக்கும். ஆனா ஒரு நாளும் மனம் கலங்கி விடாது. இதான் ரொம்ப அது முக்கியமான, தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது. தேவனுக்குள் தைரியம், அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதா இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதா தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்தபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. போதகம் வஞ்சகமா பண்றது, தவறான ஆசைகளினாலே கபடமா பேசுறது, இதெல்லாம் நாங்க பண்ணல அப்படின்ற. எல்லாத்துக்கும் அடிப்படை மக்களை தனக்கு இழுத்துக் கொள்றதுக்காக அல்லது அவங்கள்ட்ட பணத்தை எப்படியா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அப்படிலாம் வஞ்சகம் இதெல்லாம் பயன்படுத்துறது. சுவிசேஷத்தை கடவுள் எங்களிடத்துல கொடுத்திருக்காரு, உண்மை உள்ளவன் நம்பி கொடுத்திருக்கிறார். அதனால நாங்க மனிதன் பிரியப்படும் நாங்க பேசுறதுல, எங்கள் இருதயத்தை சோதித்தர்கள் தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அதனால யார் ஏற்றுக்கொண்டானா, யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, யார் புரிந்து கொள்ளான்னாலும் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன, என் தேவனுக்கு தெரியும் என்னை பற்றி, என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அந்த தைரியத்தோடு கூட அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நான் என்ன செய்யல, பொருளாசை உள்ளவனாய் மாயம் பண்ணியோ அதுக்கான வசனங்களெல்லாம் எடுத்து காட்டி பொருளாசையை எப்படியாவது சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அங்க சொல்வதை நாங்க பாக்குறோம். 6ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்தில் இல்லாதவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. மனுஷன்றது நாங்க என்ன செய்யல, ஒரு அப்ளாஸ் வாங்கணும், கைதட்டல் வாங்கணும், அல்லது பாரமா இருக்கணும், என்ன இப்படி கவனிக்கணும் அப்படி கவனிக்கணும், அப்படிலாம் ஒரு பாரமாலாம் என்ன செய்யல இல்ல. ஆனா மனிதனிடத்திலிருந்தே ஒரு மகிமை நாங்க தேடவில்லை அப்படின்னு சொல்றாரு. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமான போனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க மனதாயிருந்தோம் அப்படின்னு போட்டு. எப்படி ஒரு தாய் தன்னுடைய பால் கொடுக்கறதுல எவ்வளவு வாஞ்சியோடு கூட பிள்ளைய அப்படியா காப்பாற்றணும், நல்லா வளர்க்கணும், நல்லா வளரணும் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி எப்படி அன்பாக செய்வாளோ அதே போல நாங்களும் என்ன செய்தோம், உங்க மேல ஆசையா இருந்து வாஞ்சியா இருந்து அந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு என்ன செய்தோம், கொடுத்தோம். அதுவும் நீங்க எங்க பிரியமா இருக்கிற உயிரை கூட உங்களுக்காக கொடுக்க தயாரா இருந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். ஆச்சரியம் பாருங்க. போனா எனக்கு ஏசி ரூம் வேணும், ஏசி ரூம் போட்டு கொடுக்கணும், நல்ல சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும், கடைசியில் முடிஞ்சவனே இவ்வளவு பணம் கொடுக்கணும். இது எல்லாம் இந்த காலத்துல நான் மட்டும்தான் இப்போ வேலை செய்யறேன், என் கூட இருக்கிறவங்க யாருமே அப்பதான் காலேஜ் முடிச்சு அப்படி இப்படி குடிச்சிருந்தாங்க. ஒரு 5-6 பேர் உண்டு. நாங்க நல்லா ஊழியம் செய்யணும். அப்போ ஒரு மீட்டிங் ஒருத்தரை கூப்பிட்டோம். அவரு எனக்கு பணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவரை கூப்பிட்டுருந்தோம். அவருக்கு சாப்பாடுலாம் அவர் இங்க இருந்து இப்போ பக்கத்துல உள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, எங்களுக்கு கொடுக்காம அங்கே போய் தெரிஞ்சவங்க சாப்பிட்டு வந்தாரு. கடைசியில காணிக்கை நாங்க ரொம்ப கொஞ்சமா தான் கொடுக்க முடிஞ்சு. ஏன்னா மீட்டிங் செலவுக்கெல்லாம் நாங்க செலவு பண்ணோம்.
எல்லாம் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் பணம் தான் அவருக்கு கொடுக்க முடிஞ்சுச்சு. அவரு அந்த கவரை வாங்கணும்னு உள்ள போனார் பின்பக்கமா. போய் பார்த்துருக்கிறாரு. கொஞ்சம் பணம் இருந்த உடனே அதை வந்து எங்களுக்கு திரும்ப கொடுத்தாரு. நீங்களே கஷ்டப்படுறீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டோம். இல்லை வச்சிங்கன்னு இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அங்கே போயிட்டு இன்னொரு பாஸ்டர்ட்ட எங்களை கண்ணா பின்னான்னு திட்டிருக்காரு. உனக்கெல்லாம் எதுக்கு மீட்டிங் நடத்துறானுங்க, இவ்வளவு பணம் கொடுத்துருக்கானுங்க, குறைவா கொடுத்துருக்கானுங்க, இதெல்லாம் பணமா அப்படின்னு. என்ன இத்தனைக்கும் அவர் நல்ல வசதி உள்ளவர், கல்யாணம் பண்ணாதவர், ஆண்டவருக்கு வந்து நிறைய சொத்துக்கள்லாம் உண்டு. நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டேன், கூலிக்காக வேலை செய்யாதீங்கன்னு. அது வேற கதை. அப்படிதான் இருக்காங்க. ஆனா பவுல் பாருங்க, அவ்வளவு கிரேட்டா பவுல் இருந்தாருன்னா எவ்வளத்தையும் காசை எதிர்பார்க்கல. இரவும் பகல் நாங்கள் வேலை செய்தோம் அப்படின்ற. ஒருத்தருக்கு உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுங்கிறக்கா இரவும் பகல் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம் என்கிறார். 10ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழைப்பின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பாருங்க, இவ்வளவு தைரியமா சொல்றாரு. உங்களுக்குள்ள நாங்க எப்படி இருந்தோம், பரிசுத்தமா இருந்தோம், நீதியா இருந்தோம், எந்த குறையும் எங்கிட்ட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் என்ன செய்தோம், நடந்து விடாது. உங்களுக்கே தெரியும், நீங்களும் சாட்சி, கடவுளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். 11:12. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கும் நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களிடத்தில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறார்னா, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு என்ன செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நல்லா இருக்கிறதுக்காக இல்ல, உயர்வா இருக்கிறதுக்காக இல்ல, பரலோகத்துல மகிமையான அந்த ராஜ்யத்திற்காக நம்ம என்ன அழைத்திருக்கிறதுக்கு. அதுக்கு நீங்க தகுதியாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னது போல, அங்க தாயை போல என்ன செய்யணும் காட்டுறாரு, சொல்றாருங்க. தகப்பனை போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறது. நிறைய நேரத்துல புத்தி சொல்லும் போதெல்லாம் கோபம் தான் வரும். தேர்தல் ஆறுதல் கூட சொல்லிடலாம். புத்தி சொல்றது, எச்சரிப்பு கொடுக்கறதெல்லாம் கஷ்டம்தான். ஆனாலும் அப்பா எப்பவும் எச்சரிப்பு கொடுப்பார், அம்மா ரொம்ப எச்சரிப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆறுதலா இருப்பாங்க, தேர்தலா இருப்பாங்க, அன்பா. ஆனா அப்பா கொஞ்சம் எச்சரிப்பு, இப்படிலாம் பண்ணாதா, இப்படிலாம் பண்ணா நீ பாஸ் பண்ணிட மாட்டா, இப்படிலாம் செய்தா நீ மார்க் எடுக்க முடியாது, அல்லது பைக்கில் இப்படிலாம் வேகமா போனா உனக்கு டேஞ்சரா இருக்கும், இப்படிலாம் பண்ணாதா, அப்படி செய்யாதுன்னு சொல்லி எச்சரிப்புலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆறுதல் தேர்தல் மட்டுமல்ல, என்ன செய்யறாரு, எச்சரிப்பும் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இப்போ நீங்கள் தேவ வசனத்தை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்றார். அது காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு தாயை போல பட்சமாய் நேசித்து என்ன செய்யறது, அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது, ஒரு தந்தையை போல நடந்து கொள்வது, அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு எந்த பாரம் இல்லாதபடி நடந்து கொள்வது. இதனால நாங்க மனித வசனத்தை சொன்னாலும் அது தேவ வசனமாக நீங்கள் என்ன செய்தீர்கள், ஏற்றுக்கொண்டதை கண்டீர்கள் அப்படின்றார். இதுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்போ வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் போது, இப்போ கிரியை விசுவாசத்தை எப்படி படித்தோம், விசுவாசம் இல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி, ஒரு தைரியமா நம்ம கிரியை செய்யும் போது, விசுவாசிக்கும் போது தேவன் அதற்கேற்ற நிச்சயமாக என்ன செய்வார், தருவார். இப்போ எப்பெல்லாம் நம்ம வசனத்தை விசுவாசிக்கிறோமோ அப்பதான் அது என்ன செய்யாம நம்முடைய உடல்ல அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. 14:15. எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில்
கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினார்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களோடு பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தங்கள் தீர்க்கதரிசியையும் கொலை செய்தவர்களுக்கு எங்களை துன்பப்படுத்தினவர்களுக்கும் தேவனுக்கு கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து. அப்போ எப்படி யூதேயா தேசத்துல உள்ள அந்த இஸ்ரேல் மக்கள் அங்குள்ள விசுவாசிகளை துன்பப்படுத்தினார்களோ அதுபோல உங்களையும் என்ன செய்யறாங்க, உங்கள் சுய ஜனங்கள் உங்களை பாடுபடுத்துகிறார். அவங்க எப்படிப்பட்ட அந்த யூதர்னா இயேசு கிறிஸ்துவின் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்கள், மற்ற அதே மாதிரி எங்களை பவுலையும் அவருடைய உடன் ஊழியர்களையும் துன்பப்படுத்தினவர்கள், தேவனுக்கு ஏற்காதவர்கள், மனுஷர் யாவருக்கும் விரோதிகளாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர் மேல் கோபாக்கனை பூரணமாய் வந்திருக்கிறது. அதாவது புறஜாதியார் ரட்சிக்கப்படாமல் சொல்லப்பட்டது யார் தான்? அன்றைக்கு யூதர்கள் தான் அப்படி தொந்தரவு பண்ணாங்க. ஆரம்ப காலத்துல கிறிஸ்துவ சபைகளே ஊழியத்துக்கெல்லாம் நிறைய தடையா இருந்தாங்க. ஆனா இப்போ நிறைய சேஞ்சஸ். இன்றைக்கு கூட ஒரு ஊழியக்காரர் வந்தார், அப்போ சொல்லிட்டு தஞ்சாவூர்ல யாராவது ஒரு ஊழியக்காரர் சிஎஸ்ஐ சபையில அல்லேலுயா அல்லேலுன்னு சொன்னதுனால அவர் அப்போவே பேசி நீங்க வந்து அல்லேலுயான்னு சொல்லக்கூடாதுன்னு அந்த பிரசங்கம் பண்ணாமே விரட்டி விட்டாங்க. ஆனா இன்றைக்கு அவங்களே அல்லேலுயா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு சபைகள்ல கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் ஒரு காலத்துல அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, ஊழியங்களுக்கு எதிராக இருந்தாங்க. ஆனா பொதுவா இப்போ சிஎஸ்ஐ டிஎல்சி போன்ற சபைகள்லாம் ஊழியத்திற்கு இடத்துல என்ன செய்யறதில்ல, ஒன்றும் செய்யறதில்ல. அது குறித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17-18 வாசிங்க. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்தும் சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயாதனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அப்போ எங்களுடைய இருதயம் எப்போ உங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆனாலும் நேரடியா அவங்கள பாக்குறதுக்காக நான் என்ன செய்தோம், அதிகமாக முயற்சி செய்தோம். அதுக்காக வர 2 தடவை மனசா இருந்தோம். ஆனாலும் என்ன செய்தான், சாத்தானோ தடை பண்ணினான் அப்படின்றார். இப்போ சாத்தான் வந்து தடை பண்ணுகிறவனா இருக்கிறார். தேவனை பற்றி சொல்லும்போது தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்னாக செல்லுகிறார், தடைகளை தகர்த்து போடுகிறவனுக்கு முன்னாக போகிறார் அப்படின்னு. ஆனாலும் சாத்தான் சில நேரங்கள்ல ஊழியங்களை எல்லாம் என்ன செய்யறான், தடை பண்ணுகிறான். சற்று ஆச்சரியமா தான் இருக்கு. அவ்வளவு வல்லமையான ஒரு பவுல் வந்து தெசலோனிக்க சபைக்கு வரணும்னு நினைக்கிறார். அவனை வர விடாம ஒருவேளை அவருக்கு சுகவீனத்தை கொடுத்தானோ அல்லது வேற என்ன பிரச்சனை வந்துச்சோ அவர் என்ன செய்ய முடியல, வர முடியாதபடி சொல்றாரு. சாத்தானோ என்னை தடை பண்ணினான் அப்படின்றார். அப்ப சாத்தானும் சில ஊழியங்களை சில காரியங்களை என்ன செய்வான், உன்னால் தடை பண்ண முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். ஒரு நாள் ஒரு பெரிய சந்தோஷம் பரலோகத்துல என்னன்னு சொன்னா, ஒருவேளை உங்களுடைய முகம்லாம் எல்லாருடைய முகம் எனக்கு தெரியாது, ஒரு சிலர் எனக்கு தெரியும். நான் உங்களெல்லாம் பரலோகத்துல பார்க்கும்போது நீங்க வந்து பிரதர் உங்களை நீங்க எங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணீங்க அப்படி சொல்லும்போது அதுதான் பெரிய மகிழ்ச்சி. ஆமேன். அப்படி சன்னிதானத்துல நம்ம எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் அப்படின்னு. இப்போ பவுலுக்கு வேற யாரும் கிடையாது, எல்லாம் அந்த மக்கள் தான். நான் அவரோட பெருமைக்காக சொல்லல. அந்த மதுரை பக்கத்துல போகும்போது, இந்த சர்ச்சில் போகும்போது அது எனக்கு நல்லா அறிந்தவர் ஒருத்தர் சொன்னாரு. அண்ணனை பற்றி சொல்லணும்னா காலையில் எழும்புனதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் மற்றவங்களோட ரட்சிப்பு, மற்றவங்களை எப்படியாவது ஆண்டவருக்காக தட்டி எழுப்பணுங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனையா இருக்கும் அப்படின்னு சொன்னார். உண்மையாவே கடவுள் எனக்கு அதை கொடுத்துருக்காரு அந்த கிருபை. நான் வேற எதை குறிச்சும் கவலைப்படுறது. வீடு கட்டும் போதும் எப்படி பிளான் பண்ணாங்க, என்ன பிளான் எனக்கு தெரியாது. அது மாதிரி எந்த காரியத்திலையும் எது வாங்கினாலும் சரி எல்லாமே
நான் அதெல்லாம் தலையிடுறதே கிடையாது. ஒயிட் வாஷிங் பண்ணும்போது என் ஒய்ஃப் இந்த கலர் கொடுக்கணும், அந்த கலர் கொடுக்கணும், இதை மாதிரி பண்ணணும். நான் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்னை அப்படியே மாற்றி இருக்கிறார். நான் அதுக்கு தகுதியே கிடையாது. நான் ஒரே மகிழ்ச்சி, எப்படியாவது ஒரு நாள் அநேக மக்கள் நம்ம மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவின் சந்நிதியில காணப்பட வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய மகிழ்ச்சியா இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தனை பட்டணத்தில் தனித்துவிடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். பவுல் என்ன சொல்றாரு, இனிமே நான் தனியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவர் கூட எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் எப்படியா உங்களை நீங்க இந்த வந்திருக்கிற உபத்திரவத்துல உங்களை தைரியப்படுத்தணும், திடப்படுத்தணும். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், நம்முடைய சகோதரரும் தேவ ஊழியக்காரனுமாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்துல என்ன செய்யறேன், அனுப்பியிருக்கிறேன். எப்படியா அவங்களை தைரியப்படுத்தணும், ஒருத்தர் தைரியப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால நான் தீமோத்தேயுவை அங்க அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ உபத்திரங்களை சந்திக்க நம்ம எப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கூடாது. ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறாராம், நம்மளை நியமிச்சிருக்காராம் இந்த உபத்திரத்தை சகிக்கிறதுக்காக. ஏன்னா நம்மளை உருவாக்கணும். அவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை உருவாக்கணும். அதுக்காக செதுக்கி கொண்டே இருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் முன்னறிவித்த போது உங்களை முன்னறிவித்தோம், அப்படியே நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். போய் சொல்லிட்டாங்க, கட்டாயம் உபத்திரம் வரதான் செய்யும். உபத்திரம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை அப்படி சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுபடியே உங்களுக்கு என்ன வந்துச்சு, உபத்திரம் வந்தது அப்படி சொல்லி சொல்றாரு. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்க சோதனைக்காரன் உங்களை சோதனைப்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். அதனால உடனே என்ன செய்த, உங்களுக்கு உபத்திரம் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்து கேள்விப்பட்ட உடனே நாங்க செய்த வேலை, உங்களிடத்துல சுவிசேஷத்தை சொல்லி உங்களை திடப்படுத்தி வச்சிருக்க வேலை, சாத்தான் கெடுத்து போடாதபடிக்கு உங்களை தைரியப்படுத்தும்படிக்கு அவனை அனுப்பினேன். நீங்கள் சோதனைக்குள்ள மாட்டிக்கொண்டீர்களோ என்று அறியும்படிக்கு யார் சோதனைக்காரன், அவன் பேர் என்னது, சாத்தானுடைய பேரு சோதனைக்காரன். அவன் என்ன செய்யறானா, பரலோகத்திலே அங்க போய் தேவனத்தில் நாள்தோறும் குற்றம் சுமத்துகிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மேல குற்றம் சுமத்திட்டே இருப்பான். அவன் கீழே தள்ளப்பட்டு போனானேன்னு ஒரு வசனம் உண்டு. இப்போ அங்கேயும் போறான். நம்ம யோபு வரதெல்லாம் பாக்குறோம். அங்க போய் யோபுவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி, நீ எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, எல்லாம் வேலை எடுத்து காத்திருக்கீங்க, அதனாலதான் அவனை பின்பற்றான்லாம் சொல்லி அவரை சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி அவன் சோதிச்சான். நம்ம பார்ப்போம். அவனும் ஒரு சோதனைக்காரன், அவன் நம்மை சோதித்து கொண்டேதான் இருப்பான். நாம என்ன செய்யணும், கர்த்தருக்குள் தைரியமா, அவர் மேல விசுவாசத்துல, அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், விலக மாட்டார்ங்கிற ஒரு விசுவாசத்துல தைரியத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும், அவனை வெற்றி வர வேண்டும். 6ஆம் வசனம் 6-7. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பச்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையா இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். தீமோத்தேயு அங்க சொல்றாரு, அவங்க இன்னும் விசுவாசத்தோட இருக்காங்க, அவங்க அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி சொல்றேன். எப்படி நாங்க உங்க மேல பட்சமா இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் எங்க மேல எப்படி இருக்கிறீங்க, அதே பாசத்தோடு அன்போடு இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, தேவன் மேல விசுவாசத்தோடும் இருக்கிறீர்கள் சொன்னது எனக்கு அது ஒரு நற்செய்தியாக காணப்பட்டது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்கிறார்.
சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரங்களிலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். இப்போ எங்களுக்கு நிறைய இக்கட்டு உபத்திரங்கள் வந்தாலும் நீங்க விசுவாசம் நிலைத்திருக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறீர்கள் சொல்லி கேள்விப்படும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைத்தது. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அதாவது நீங்க கடவுளுக்குள்ள உறுதியா இருந்தீங்கன்னா அதாவது எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு அது சந்தோஷமாய் காணப்படும், ஆறுதலாய் காணப்படும், நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்லி வார்த்தை அங்க அவர் பயன்படுத்துறது பார்ப்போம். 9வது வசனம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மேலும் நம் தேவனுக்கும் தான் நாங்கள் உங்களை குறித்து அடைந்த மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்போ உங்களால எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கீங்க, அன்புல நல்லா வளர்ந்துருக்கீங்க. இதெல்லாம் பாக்குறது ரொம்ப சந்தோஷம். இதுக்காக நாங்க என்ன செய்யறோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 10வது, முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. ஒரு ஊழியக்காரன் இந்த மாதிரி ஜெபிக்கணும், இரவும் பகலும் ஜெபம் பண்ணுமா. எதுக்காக? இந்த விசுவாசத்தின் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக வேண்டும். நிறைய போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. இது எல்லாத்துலயுமே அந்த அந்த விசுவாசத்துல அவங்க நிலையா இருக்க வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். 11வது வசனம். நம்முடைய தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. அப்ப அங்கேயும் இந்த 2 பேரும் சேர்த்தான் சார். நம் பிதாவாகி தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களை இடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. அடுத்த வசனம் வாசிங்க, அதான் முக்கியமான வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. ஓ இங்க பாருங்க, நாங்க உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், முதல்ல ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அடுத்ததாக என்ன செய்யணுமா, மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கிறோம் அன்பிலும் பெருக வேண்டும் என்று சொல்லுவோம். இப்போ நம்முடைய அன்பு இப்ப முதல்ல ஒருவருக்கு ஒருவர் உள்ள அன்பு, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உறவுகளுக்குள்ள, நம்முடைய ஐக்கியத்துல இருக்கிற அன்பு. அடுத்ததா அதுக்கு வெளியே, சபைக்கு வெளியே இருக்கிற மற்ற புறஜாதி மக்கள், அவரிடத்துல இருக்கிற அன்புலையும் நீங்க என்ன செய்யணும், பெருக வேண்டும். நாளாக நாளாக அன்புலாம் குறைந்துதான் போகும். யார்கிட்ட பழகினாலும் அவங்க வர நாளாக நாளாக நம்மளிடத்தில் உள்ள குறைபாடா இருக்கலாம், அல்லது அவங்களிடத்துல உள்ள குறைபாடா இருக்கலாம். 2 பேருக்குள்ள அன்பு என்ன செய்யிட்டு இருக்கோம், குறைந்து கொண்டே தான் போகும். நிறைய அன்பு இப்படிதான் குறைஞ்சு போகுது, கண்டுக்காம போயிடுவான் காலம் ஆக ஆக. அதுவும் இப்ப கடைசி காலத்துல அன்பு இருக்காது, அன்பு தணிந்து போவோம் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று அப்பதான் போயிடுச்சு இப்போ. ஆனா நீங்க என்ன செய்யணும், மற்றவங்களை நேசிக்கிறதுலையும், குடும்பத்தை நேசிக்கிறதுல, உறவுகளை நேசிக்கிறதுல, சபையில் உள்ள மக்களை நேசிக்கிறதுல, அடுத்தது சபைக்கு வெளியே இருக்கிற மக்களை நேசிக்கிற என்ன செய்யணும், பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்யணும். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும் அந்த அன்பு. அவங்க என்ன தவறு செய்தாலும், என்ன குறைவுகள் சொன்னாலும் அந்த அன்புல என்ன செய்யக்கூடாது, நம்ம மாறிவிடக்கூடாது. விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்து தெசலோனிக்கர் நிருபத்துல முக்கியத்துவப்படுத்துறது ஒண்ணு அவருடைய வருகை. 1 தெசலோனிக்கரா இருந்தாலும் சரி, 2 தெசலோனிக்கர். இப்போ அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு வரும்போது பிழையற்றவர்களா இருக்கு. எபேசியர்ல பார்த்தோம், நீங்கள் அன்பிலே பரிசுத்தமும் குற்றமில்லாதல்லாம இருப்பதற்கு உங்களை தெரிந்து கொண்டார். நம்ம அன்புல என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் குறை வந்துடும். அதுல நம்முடைய ஸ்டாண்ட்ல அன்புல வளரணும், பெருகணும்.
மற்றவங்க எப்படி இருக்காங்க, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நம்முடைய கணவர் எப்படி இருக்காரு, அல்லது உறவுக்காரங்க எப்படி இருக்காங்க, அல்லது சபையில் உள்ளவங்க பாஸ்டரோ மற்றவங்களோ எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் அன்பு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம வெளிச்சம், நம்ம தான் உப்பு, நல்ல கனி கொடுக்கிற மரங்கள் நாம. அதனால நம்ம அன்புல தான் இருக்கணும். நம்ம எப்படியும் அன்பு கூறுறவங்கள தான் இருக்கணும். இதுல நிலைத்திருக்க வேண்டும். அப்படியா உங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லி முடிக்கிறார். வசனங்கள் குறைவா இருந்தனால 3 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். அடுத்ததுலயே 4, 5, 6 வசனங்கள் குறைவா தான் இருக்கு. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்துல அதையும் முடிப்போம். அதெல்லாம் முக்கியமா 3 காரியங்கள்: விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3ம் ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்தினால கிரியை செய்யணும். நம்மகிட்ட காசு இருக்கோ இல்லையோ, ஒருத்தன் உதவின்னு வந்தா அவனுக்கு என்ன செய்யணும்? இதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். என்னுடைய பாஸ்டருடைய ஒய்ஃப் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளம் வரல. ஒரு மிஷனரி மீட்டிங் அன்றைக்கு, அது கிறிஸ்டியன் ஸ்கூல்னால ஒரு மிஷனரி மீட்டிங் கடைசி நடத்திருக்காங்க. அப்போ இவங்ககிட்ட வந்து 200 ரூபான்னு இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற பணம் தான் இவங்க அப்போ சம்பளம் வரல. ஏதாவது கொடுத்துடலாம், அந்த 200 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது யோசித்தாங்க, இல்ல இது ஒரு வாரத்தை வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு, இதை செலவழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. நான் ஆண்டவர் உணர்த்தினாரா, அதுக்கு பிறகுதான் அந்த விதவை வந்து அந்த சிறு அடை என கொண்டு வா சாரி பார்த்து கேட்கும்போது, விசுவாசத்தோடு கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டுல வந்தவர் தான் அவங்களுக்கு தெரிஞ்சான். அப்படி சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதான் விசுவாசத்தோடு கிரியை செய்யறது. மகனை தைரியமா என்ன செய்தார்? பலிபீடத்தின் மேல் படைத்தார். அது மறுபடியும் கொடுக்க வல்லவர் என்று சொல்லி அவர் நம்பி கொடுத்தார் என்று சொல்லி எபிரேயர் நிருபத்துல கொடுத்தார். விசுவாசத்தின் கிரியை, நம்முடைய அன்புனால எவ்வளவு மற்றவங்களுக்காக பிரயாசப்படுறது, ஆண்டோருக்காக எவ்வளவு பிரயாசப்படுறோம், அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்பிக்கையின் பொறுமை. சீக்கிரம் ஒரு நாள் நித்திய விவாகத்துக்கு நியமித்திருக்கிறார். பரிசுத்தாவின் முத்திரையை நம்ம மேல குத்திருக்காங்க. மீட்கப்படும் நாளுக்கு வந்து ஒரு நாள் நான் மீட்கப்பட போறேங்கிறக்கா ஒரு சீலை நம்ம மேல குத்திட்டார் பரிசுத்தா. அதனால அந்த நாளுக்கு எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருப்போம். உபத்திரங்கள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம். ஆனா அவர் ஒரு நாள் வரப்போகிறார், என்னை மீட்க போகிறார், அநேக பரிசுத்தவான்களோடு கூட வரப்போகிறார். அன்றைக்கு என்ன செய்வார்? அன்போடு நம்ம அழைக்க போகிறார். நம்ம இந்த உலகத்துக்கு பை சொல்லிட்டு என்ன செய்ய போறோம்? அவர்கிட்ட போக போறோம். அதனால பொறுமையோடு என்ன செய்வோம்? நம்ம காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவித பாத்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள்ல, ஏமாற்றங்கள்ல சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, நீர் தைரியப்படுத்தும். ஆண்டவரே, விசுவாசத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் வளர உதவி செய்யும். ஆண்டவரே, இப்போது விசுவாசம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை 3ம் நிலைத்திருக்கிறது. அவைகளில் அன்பே பெற்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த 3ஐயும் எவ்வளவு அழகாக வேதத்திலே அடிப்படையாக வைத்திருக்கிறீர் என்பது குறித்து சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரே, உண்மை வாழ்த்துகிறோம். ஒரு ஊழியக்காரர் சொன்னது போல ஆண்டவரே, 3 ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். 1 இயேசு கிறிஸ்து, 2வது பரிசுத்த ஆவியானவர், 3வது பரிசுத்த வேதாகமம் என்ற 3 ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவைகள் மூலம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் வளர்ந்து பெருக, நமக்கு சாட்சிகளாயிருக்க, தைரியமாயிருக்க, விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு உதவிச்சு. குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்தியும். எல்லா சுகவீனங்களும் விடுதலை தாரும். எல்லா பலகீனங்களும் விடுதலை தாரும். சந்தோஷத்தால், சமாதானத்தால் எங்கள் உள்ளங்களை நிரப்பும் கர்த்தா. எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானம் கூடி பறக்கட்டும். சந்தோஷமும் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் கர்த்தா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஐக்கியத்துக்காக நன்றி. அருமையான ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், தொடர்ந்து இந்த ஐக்கியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.